Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கினோசஸ் சேனல். வெல்கம் டு சண்டே எபிசோட். சண்டே எபிசோட்ல சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், இன்டர்நேஷனல் நியூஸ்லாம் பார்ப்போம். ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் நேற்று வீடியோ லாஸ்ட் சொல்லியிருந்தேன், அதானி குழுமத்துக்கு மேலேயும் அதானி மேலேயும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. அதுவும் அமெரிக்காவில் ஏன் அந்த கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு, ஸோ அது எதனால எப்படி இவருக்கு மேலேயும் இவரோட கம்பெனி மேலே எப்படி கேஸ் போட்டிருக்காங்க, அதுவும் அமெரிக்காவில் போட்டிருக்காங்க, அதை பற்றி தான் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அதானி மேலே வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்கு யூஎஸ்ல. அதாவது ரினோவபிள் எனர்ஜி சார்ந்த சோர்சஸ் எடுக்கிறாரு. ரினோவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, இதை எடுக்கிறாரு. ஸோ இது வந்து இவருக்கு சாதகமான சில நடவடிக்கைகளுக்காண்டி நம்ம இந்திய அரசு அதிகாரிகளுக்கு இவர் லஞ்சம் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து அமெரிக்கா கோர்ட் விசாரிக்குது. ப்ளஸ் வந்து அங்கே கேஸும் ஃபைல் ஆகிருக்குது. இது மோசடி பிரிவு அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூம்பர்க்ல தான் இது குறித்தான ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வழக்கறிஞர் அலுவலகம் ப்ளஸ் வந்து நியூயார்க் கிழக்கு மாவட்டத்திற்கான அமெரிக்கா வழக்கறிஞர் அலுவலகமும் வாஷிங்டன்ல உள்ள நீதித்துறை மோசடி பிரிவு, இவங்க ரெண்டு பேரும் தான் இதை விசாரணை பண்ணிட்டு வராங்க இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதானிக்கு மேலேயும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு, அதானி குழுமத்துக்கு மேலேயும் ஃபேஸ் ஆயிருக்கு, இது ஃபைல் கேஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரீசன் என்னன்னா இந்திய அதிகாரிகளுக்கு அவர் அந்த ரினோவபிள் எனர்ஜி சோர்ஸ் எடுக்கிறாரு, அதுக்கு சார்ந்த நடவடிக்கைகளுக்கு வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்காண்டி இந்திய அதிகாரிகளுக்கு வந்து இவர் லஞ்சம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து யூஎஸ்ல ஃபைல் ஆயிருக்கு. ஸோ யூஎஸ்ல இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா இவர் இது பண்ணது தப்பு பண்ணது உண்மையா இருந்தால் இவர் கண்டிப்பாக மாட்டுவார். நீங்க கேட்பீங்க, அதானி குழுமம் வந்து இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க, ஓகே, அதுக்கு வந்து இந்தியாவிலாம் கேஸ் ஃபைல் பண்ணணும், அது நான் அமெரிக்கா வழக்கறிஞர் இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி அமெரிக்காவில் ஏன் கேஸ் ரன் ஆகுதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக வெளிநாட்டு ஊழல் சட்டம் FCPAன்னு சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்கா முதலீட்டாளர்கள் அல்லது சந்தையோட தொடர்பில் இருக்கிறவங்க ப்ளஸ் எப்படின்னா ஃபாரின் கரப்ஷன் கேஸ் எல்லாமே ஃபாரின் கரப்ஷன் கேஸ் குற்றச்சாட்டுகள் எல்லாமே அதுக்கு மேலே வழக்கு தொடர அமெரிக்கா வழக்கறிஞர்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இப்போ அதானி குழுமம் வந்து அமெரிக்காவில் வந்து பிஸ்னஸே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, இப்போதையே பண்ணலைன்னு இருக்கட்டு. ஆனால் அந்த அதானி குழுமத்தில் வந்து அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த அமெரிக்கா வழக்கறிஞர்கள் வந்து இவருக்கு மேலே அந்த அதானி குழுமத்து மேலே அந்த கேஸ் எடுத்து ரன் பண்ணுறதுக்கு, இவருக்கு மேலே அந்த கம்பெனிக்கு மேலே இருக்க கரப்ஷன் கேஸ் எடுத்து ரன் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட வழக்கறிஞர்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க ப்ளூம்பர்க் ஆர்டிகலில் வந்து அப்டேட்டு. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BSE சென்செக்ஸ் 72,643 இருக்குது. இந்த வாரத்தில் 1.82% வந்து அடிச்சிருக்காங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2.26% அடிச்சிருக்காங்க. 22,023 பாயிண்ட்ஸாக இருக்குது. டாலர் பார்த்தீங்கன்னா 82.89 அந்த ரேஞ்சில் இருக்குது. கோல்டு 10 கிராம் 24 கேரட் பார்த்தீங்கன்னா 65,850 ரூபாய் இருக்குது. இது இந்த வாரத்தில் உள்ள சந்தை நிலவரம். ஏன்னா நம்மளோட கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நியூ EV பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கு. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்காங்க. அதில் அந்த புது பாலிசியில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் 4,150 கோடி வந்து இந்தியாவில் வந்து அந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்குள்ள மின்சார கார்களை வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கால் பங்கு அளவுக்கு பொருட்களை இந்தியாவிலே வாங்கணும். அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் நினைக்கிறேன், அந்த கார் மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கால் பங்கு அளவுக்கு வந்து இந்தியாவிலே வாங்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஓகேன்னா 8,000 மின்சார காரை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஃபாரின் கார்ஸை வந்து 8,000 மின்சார காரை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணலாம். அதாவது வருஷத்துக்கு 8,000 கார் தான், வருஷத்துக்கு 8,000 கார் வந்து இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து வெறும் 15% தான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு 70% 100% ஆஃப் த இம்போர்ட் டாக்ஸ் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா மின்சார கார வடிவமைப்பு கட்டமைக்கிறதுக்காண்டி, நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற திட்டத்தை வந்து வலுப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த திட்டத்தை வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6,484 கோடி வரைக்கும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை, அதாவது PLI இன்சென்டிவ் ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேரியஸ் செக்டாருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்டாருக்கும் 6,484 கோடி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து பல நிறுவனங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால பொருளாதாரமும் வளரும் அப்படின்னு சொல்லி நிறைய நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ முதலீட்டு உத்தரவாதத்தை வந்து வங்கிகளும் அளிக்கிறதுக்கு ஆணையிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நியூ EV பாலிசி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நியூ EV பாலிசி நம்மளோட கவர்மெண்ட் ஆண்டுக்கு வந்து 8,000 வெஹிக்கிள்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதே உங்கள்ட்ட சொன்னேன். அதுக்கு மேலே வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு 70 to 100% வந்து இம்போர்ட் டியூட்டி டாக்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நியூ EV பாலிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பார்த்தீங்கன்னா இந்த மாருதி சுசுகி கம்பெனி வந்து EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குள்ள லான்ச் ஆகுறாங்க. குறிப்பாட்டு மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா பல அட்டகாசமான திட்டத்தோட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்ச் 19, 2022 பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டரி வாகனங்களை தயாரிக்கிறதுக்கு 10,400 கோடி வந்து ஒதுக்கியிருந்தாங்க அந்த சுசுகி மோட்டார்ஸ். குறிப்பாட்டு லாஸ்ட் இயர் January 26 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 2 ட்ரில்லியன் ஜப்பானோட எண் மணியே இருக்கலாம், ஜப்பானோட கரன்சி எண் தான் சொல்லுவாங்க, அதை வந்து முதலீடு பண்ணியிருந்தாங்க. 2023-31 அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா 28,000 கோடி வந்து அவங்க பேட்டரி கார்ஸுக்காண்டி ஒதுக்கி இருந்தாங்க.
ஐரோப்பியா, ஜப்பான் இங்கே பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல பேட்டரி வாகனங்களுக்கு நகர்ந்து வருது சுசுகி கம்பெனி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2031 அந்த ஆண்டு வரைக்கும் அந்த 2031 அந்த இயருக்குள்ள 60 விழுக்காடாட்டு பெட்ரோல் வாகனத்தை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2031ல 60% ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸாக இருக்கணும், மிச்சம் எல்லாமே இவி வெஹிக்கிள்ஸ் ஆட்டு மாற்றிடணும் அப்படின்னு சொல்றாங்க மாருதி சுசுகி. பெட்ரோல் டீசல் டைப் வெஹிக்கிள்ஸ்க்கு பதிலாட்டு ஹைபிரிட் டைப்ஸ் வெஹிக்கிள்ஸும் அந்த நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார் தயாரிப்பு, அதாவது கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காண்டி அவங்க தனி டிபார்ட்மெண்ட்டாக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மாருதி சுசுகி பார்த்தீங்கன்னா அவங்களோட நீண்ட நாள் எதிர்பார்ப்பான பேட்டரி வாகனத்தை வந்து வெளியிட இருக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல. அதோட அந்த கார் பார்த்தீங்கன்னா EVX அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த வெஹிக்கிள்ஸ் தான் டிசம்பர்ல லான்ச் பண்ண போறாங்க, டிசம்பர்லேயே விற்பனைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி புதிய அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ தான் EV வெஹிக்கிள்ஸ்ல இனி வந்து டிசம்பர்ல லான்ச் பண்ணி அடுத்தடுத்த புது வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணுவாங்க. இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸ் தான் டாமினண்டா இருக்காங்க EV வெஹிக்கிள்ஸ்ல. இது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அறக்கட்டளையோட தலைவர் நீட்டா அம்பானி, முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப், இவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் 800 தான் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கைவசம் பல பிஸ்னஸ் இருக்கு. குறிப்பாட்டு IPL ஓனர்ஷிப், மும்பை டீமோட ஓனர்ஷிப் அவங்க தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு நடன கலைஞர், தொழிலதிபர், இப்படி பல பிஸ்னஸ் அவங்க கையில் வச்சிருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் 800 சம்பளத்துக்கு தான் வேலையை பார்த்துருக்காங்க. அது ஒரு டீச்சர் ஆட்டு வேலை பார்த்துருக்காங்க ஸ்கூலில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 தான் இந்த நீட்டா அம்பானிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் மேரேஜ் நடந்திருக்கு. ஸோ 2000 அந்த காலகட்டத்தில் தான் அவங்க ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆனந்த் அம்பானி மேரேஜோட பகிரப்பட்டு வருது. அதாவது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு வராங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டைம்ல இவங்க ஒரு ஸ்கூல் டீச்சராட்டு, ஆசிரியராட்டு வேலை பார்த்துருக்காங்க. மாத சம்பளம் ஒரு 800 தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2000 அந்த ரேஞ்சில் மாத சம்பளம் 800 வாங்கியிருக்காங்க. 1985 அந்த டைம்ல. ஸோ 800 வாங்கியிருக்காங்க. அந்த 800 வந்து சம்பளம் வந்து கம்மியாக இருந்தாலும் அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு ஒரு மன நிறைவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டா அம்பானியோட அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா 33 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இப்போது வந்து அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து டீச்சராட்டம் அவங்க ஒர்க் பண்ணல. ஸோ அப்படி ஒர்க் பண்ணட்டா கூட அவங்களுக்கு அந்த கல்வித்துறைக்கு மேலே ஒரு தனி கவனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருபாய் அம்பானி சர்வதேச இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணுறாங்க. அதை வந்து அவங்களோட மாமனார் பேரில் ரன் பண்ணுறாங்க. திருபாய் அம்பானிங்கிறது முகேஷ் அம்பானியோட அப்பா. அவங்க நேமில் வந்து அவங்களோட மாமனார் நேமில் வந்து திருபாய் அம்பானி இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஒன்று ரன் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த நீட்டா அம்பானி தான் நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் வெறும் 800 சம்பளம் வாங்கி இன்னைக்கு எவ்வளோ பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க பாருங்க. இது வந்து முகேஷ் அம்பானியோட ஒய்ஃப் நீட்டா அம்பானியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரபல கார் நிறுவனம் ஒன்று இருக்கு, ஹுண்டாய். இது வந்து நம்ம இந்தியன் பேஸ்டு கம்பெனி இல்லை, இது வந்து சவுத் கொரியன் பேஸ்ட் கம்பெனி. இதோட சப் நிறுவனமாக இருக்கிறது தான், துணை நிறுவனமாக இருக்கிறது தான் கியா மோட்டார்ஸ். இந்த ரெண்டு கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,000 மின்சார வெஹிக்கிள்ஸை வந்து திரும்ப பெறாங்க. ஸோ அது ஏன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 5 டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க சவுத் கொரியாவில். ஸோ அதில் வந்து ஒரு 5 டைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐகானிக், யுவானிக், ஜெனசிஸ் டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கியா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 56,016 கார்ஸை வந்து திரும்ப பெறாங்க. ரீசன் என்னன்னா சார்ஜிங் கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து நிறைய பிழை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைவான மின்னோட்டத்தை பேட்டரிக்கு அனுப்புவதில் அதிகப்படியான சிக்கல் இருக்கிறதுனால கார் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் போதே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து என்ன, இதை வந்து அவங்க கண்டுபிடிக்கல, பட் வந்து நிபுணர்கள் எச்சரித்ததுனால பேசஞ்சரோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து நான் சொன்ன மாதிரி இவங்க ஹுண்டாய் வந்து 1,70,000 காசும் இவங்க வந்து 56,013 கார்ஸும் திரும்ப பெறாங்க. கியா மோட்டார்ஸ் வந்து 56,016 கார்ஸ், அவங்க வந்து 1,69,332 EV கார்ஸை வந்து திரும்ப பெறாங்க. அவங்க சொல்றது, அதாவது நிபுணர்கள் எச்சரித்ததுனால பேசஞ்சரோட சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி பாதுகாப்புல சமரசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரை திரும்ப வாங்கிட்டு பிரச்சனையை சரி பண்ணிட்டு மறுபடியும் 18ஆம் தேதியிலேருந்து ஹுண்டாயும் கியாவும் அவங்களோட கார்ஸை கிளம்ப இருக்கிறாங்க. ஸோ இது ஹுண்டாய் கியா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஷேர் மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு 2 வாரத்தில் அடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிபுணர்கள் சொல்கிறது 20 வாரங்களில் இல்லாத சரிவு இப்போ காணப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்து அதிகமாட்டு கரெக்ஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் 2% வந்து மார்க்கெட் காலியாக இருக்கு. குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட அங்கேயும் வந்து சரிவு நிலவுது. அதாவது குளோபல் மார்க்கெட்டில் கூட கரெக்ஷன் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பரஸ்பர நிதித்துறையை சரி செய்ய செபி வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு வராங்க. அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அமெரிக்கா பிளஸ் வந்து ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதே சரிவு தான் கண்டினியூ ஆகுது. அதுவும் ஒரு காரணமாக சொல்றாங்க. குளோபல் ஷேர் மார்க்கெட் நிலவரங்களை பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளோட உள்ளூர் சந்தை முதலீட்டாளர்கள் கூட வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ முதலீட்டாளர்களை பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இனி சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதனால வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணதில் கவனம் செலுத்துறதுனால இந்த மார்க்கெட் வந்து அடி வாங்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது, இந்த நிதியாண்டு முடிய போகுது. அதனால பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் வந்து இதே நிலை தான் தொடரும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ப்ளஸ் வந்து நிதியாண்டும் முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து இதே நிலை தான் ஷேர் மார்க்கெட்டில் தொடரும். அப்படின்னா பெரிய அளவில் ஏற்றம் இருக்காது, கொஞ்சம் ஏற்றினாலும் போட்டு தண்ணி தொழிச்சு துவச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட் நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. மதர் டெய்ரி கம்பெனிலேருந்து வந்து அப்டேட். மதர் டெய்ரி கம்பெனி பார்த்தீங்கன்னா 750 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க 2 டெய்ரி ப்ராசஸிங் பிளான்ட் அமைக்கிறதுக்காண்டி. அதில் வந்து 650 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு 100 கோடி பார்த்தீங்கன்னா இந்த 650 கோடி அந்த 2 டெய்ரி ப்ராசஸிங் பிளான்ட் அமைக்கிறதுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 100 கோடி வந்து எக்ஸ்பான்ஷன் எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதர் டெய்ரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு லீடிங் மில்க் சப்ளையராக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மதர் டெய்ரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் அப்டேட், சில மார்க்கெட் அப்டேட், சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.